சிறுவாபுரிக்கு இணையான ஒரு ஆலயம். இன்னும் சொல்லப்போனால் தற்போது சிறுவாபுரி போல ஒரு காலத்தில் ஆண்டார்குப்பம் பக்தர்கள் இடையே மிகவும் பிரபலமாக இருந்தது. ஆண்டார்குப்பத்திற்கும் புராண கதைகள் உண்டு. இங்குதான் முருகப்பெருமான் பிரம்மதேவரை சிறையிலிட்ட நிகழ்வும் நடைபெற்றதாக புராண கதைகள் சொல்லுகிறது. இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வந்து சென்றால் பதவி உயர்வு, அரசு வேலை என்பது நிச்சயம். சிறுவாபுரி வரும் பக்தர்கள் முடிந்த அளவுக்கு இந்த 5 ஆலயங்களுக்கும் செல்ல முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் வாழ்வில் மாற்றம் உண்டாகும். ஆண்டார்குப்பம் பாலசுப்பிரமணியருடைய தரிசனம் இதோ. அடுத்து நாம் பார்க்கவிருப்பது சின்னக்காவனம் என்ற ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயம். இந்த ஆலயத்துடைய